ॐ ज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयप्रदागस्वामिनिधि नामिनि नमाचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरकददामदाय नगरगुरमदारिणि नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिनि नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणि जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण। Oh, okay. Right. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பகவானுடைய இன்னொரு விசேஷமான லீலை. பண்டரிபுரத்தில் பாண்டுரங்க பகவான் பாண்டுரங்கர் நிறைய லீலைகள் செஞ்சிருக்கார். தன்னுடைய அன்பு கலந்த பக்தர்கள் கூட. அதில் முக்கியமான ஒரு பக்தர் சொக்கமேளா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சொக்கமேளா ஆக்சுவலி அவர் ஒரு தாழ்ந்த தீண்டத்தகாத ஒரு ஜாதி, தீண்டத்தகாத ஒரு ஜாதியில் பிறந்தவர் சொக்கமேளா. ஆனால் சில பிரபுபாதர் நமக்கு சொல்லித்தரார், கலவு சூத்ர சம்பவா. கலியுகத்தில் பிறப்பால எல்லாரும் சூத்திரர்கள் தான். ஏன் சூத்திரர்னா என்ன அர்த்தம்? அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியாமல் இருத்தல். அவர் சூத்திரர்னு சொல்லலாம், அறியாமல் இருப்பார். இப்போ பிறக்கும்போது எல்லாருமே அப்படிதான். யாருமே நமக்கு யாருக்குமே வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஜன்மனா ஜாயதே சூத்ரா, பிறப்பால் எல்லாரும் சூத்திரர்கள் தான். அப்படிதான் பிரபுபாதர் சொல்லிக்கிறார். சம்ஸ்காராத் பவேத் த்விஜா. சம்ஸ்காரங்கள் சடங்கு முறைகள் செய்யும் பொழுது அவர் இரண்டாம் பிறவி எடுத்ததுக்கு சமானம். தென் வேத பாடாத் பவேத் விப்ரா. வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கிறதுனால அவர் பண்டிதராக மாறுகின்றார். அண்ட் ஃபைனலி பிரம்மஜானா சிதி பிராமணா. பிரம்மஜானத்தை உணர்ந்தவர் பிராமணர். அதனால கலியுகத்தில் பிறப்பால எல்லாருமே சூத்திரர்கள் தான். யாருமே உரிமையை கொண்டாட முடியாது. நான் பிறப்பால பிராமணர் அப்படிங்கிறது யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஆக்சுவலி பிரபுபாதர் அப்படிதான் நம்மளுக்கு பல இடங்கள்ல சொல்றார். பட் இந்த பண்டரிபுரத்தில் சொக்கமேளா எகைன் நீங்க பார்த்தீங்கன்னா சூத்த கோஸ்வாமி ஆல்சோ. சூத்த கோஸ்வாமியும் சூத்தா ஆக்சுவலி அவரும் ஒரு தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவர் தான்.
பட் அவர் மிக உயர்ந்த ஒரு அருமையான ஒரு ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில், அகோ பட ஸ்வபச்சதோ கரியான் யஜ்ஜிஹ்வாக்ரே வர்ததே நாமதுப்யம் தே புஸ்தபஸ்தே ஜுகுவு சஸ்னுரார்யா பிரம்மானூச்சுரு நாம குருணந்தி ஏதே. ரொம்ப இது தேவகுதி பகவான் கபில தேவரை பார்த்து சொல்றாங்க, அகோ பட ஸ்வபச்சா 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 அப்படின்னா நாயை சாப்பிடுபவர். நாயை சாப்பிடுபவர் ஆக்சுவலி சண்டாளன், அவர் சூத்திரருக்கு கீழே. அதகரியான் நாயை சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளன் கூட அதகரியான், அவர் இரண்டாம் தீட்சை எடுத்த பிராமணருக்கு சமானமாக கருதப்படுவார். யஜ்ஜிஹ்வாக்ரே வர்ததே நாமதுப்யம். நாமதுப்யம் உங்களுடைய நாமம், ஜிஹ்வா அக்ரே நாக்கினுடைய நுனியில உங்களுடைய நாமம் எப்பொழுதுமே ஒலித்து கொண்டே இருந்தால், அவர் நாயை சாப்பிடக்கூடிய ஒரு சண்டாளனாக இருந்தாலும் கூட இரண்டாம் தீட்சை எடுத்த பிராமணருக்கு சமானமாக கருதப்படுவார். தன் தே புஸ்தபஸ்தே ஜுகுவு ஸ்வஸ்னுரார்யா. ரொம்ப அருமையான சுலபம். பிரம்மானூச்சுர் நாம குருணந்தி ஏதே. நாம குருணந்தி ஏதே முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். குருணந்தினா ஏற்றுக்கொள்ளுதல். உங்களுடைய நாமத்தை யார் ஒருத்தர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கின்றாரோ, நாம் நாமத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான், நாமத்தில் கிருஷ்ணர் இருக்கின்றார். அண்ட் நாமபினா கிச்சு நாகிக்கோ ஆரோ சௌத்த புவனமாஜே. சௌத்த புவனமாஜே 14 லோகங்களிலையும் நாமத்தை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ஸ்ரீல பக்திவினோத் தாக்கூர் பாடுறார். நாமத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது 14 லோகங்கள். நாகிக்க ஆரோ அப்படி பாடுறார். ஸோ ரைட், அதுதான் குருணந்தி சொல்றது. குருணந்தின்னா அதுதான், நாமத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த உலகத்துல. அதனால எனக்கு நாமம் மட்டுமே எனக்கு ஒரே வழி அப்படிங்கிற அந்த திட நம்பிக்கை நமக்குள்ள உருவாயிருந்தா அதுக்கு பேர் குருணந்தி. நம்மளுடைய குருணந்திக்கு தகுந்தாற் போல நாம் எந்த அளவுக்கு மனப்பூர்வமாக நாமத்தை ஏற்றுக்கொள்கின்றோம், அதற்கு தகுந்தாற் போல நாமமும் தன்னுடைய தெய்வீக சக்திகளை அந்த குறிப்பிட்ட சாதகருக்கு புலப்படுத்துவார். நாம் நாமத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மனப்பூர்வமாக நாமம் தன்னுடைய தெய்வீக சக்திகளை நமக்கு தெரிவிக்க மாட்டோம். ரைட். ஸோ இப்படி நாமத்தை யார் ஒருத்தர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றாரோ அவர் தேபுஸ் தபஸ்தே, அவர் எல்லா விதமான தவங்களும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அவர் எல்லா விதமான தவங்களையும் செய்ததுக்கு சமானம். ஜுகுவு அவர் எல்லா விதமான யாகங்களும் ஆல்ரெடி ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு, அந்த செய்ததுக்கு சமானம். சஸ்னுரார்யா அவர் எல்லா விதமான புனித நதிகளிலும் குளித்ததுக்கு சமானம். ஆர்யா அவர் கலாச்சாரம் உள்ள, ஆன்மீக கலாச்சாரம் உள்ள ஆரியனாக கருதப்படுவார். பிரம்மானூச்சுர்னா என்னது? பிரம்மானூச்சுர்னா அவர் ஏற்கனவே எல்லா சாஸ்திரங்களையும் படித்து உணர்ந்தாகிவிட்டது. எல்லா சாஸ்திரங்களையும் அவர் படித்து உணர்ந்தாகிவிட்டது. எப்பொழுது?
நாம கிருணந்தி ஏதே, உங்களுடைய நாமத்தை அவர் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு அதை பயிற்சி செய்தார். அப்படி தேவகுதி ரொம்ப அருமையான ஒரு பிரார்த்தனை பகவான் கபில தேவரை நோக்கி செய்கிறாங்க. அப்போ இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிறப்பால் ஒருத்தர் தீண்டத்தகாதவன் அப்படிங்கிறதெல்லாமே பக்தியினுடைய செயல்பாடு நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் அந்த மாதிரியே அவங்க பேசுவாங்க. பக்தி இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. ஆக்சுவலி சிம்பிளி ஜீவாத்மா நான் விமோச்சனம் அடைய வேண்டும், நான் விமோச்சனம் அடைவதற்கு நாமம் ஒன்றே கதி அப்படின்னு அந்த தீவிர மனப்பான்மையோடு நாம் நாமத்தை அணுகும் பொழுது ஹரிநாமம் தன்னுடைய கருணையை வழங்குவார். அவ்வளோதான், வேற எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆக்சுவலி நாம ஜபம் செய்வதற்கு வேற எந்த தகுதியும் தேவையில்லை. சிம்பிளி அந்த ஆழ்ந்த நம்பிக்கையோடு பயிற்சி செய்யணும். காரணம் நமக்கு ஏன் அந்த ஆழ்ந்த நம்பிக்கை வரமாட்டேங்கிறதுனா, நமக்குள்ள ரஜோகுணம் தமோகுணம் நம்ம மேல பிரயோகமாகும் பொழுது நமக்கு ரஜோகுண நம்பிக்கை நம் மேல் உருவாகும், நமக்குள்ளே உருவாகும். அது ஜட ரீதியான நம்பிக்கை. அது நமக்குள்ள உருவாக என்ன ஆகும்னா, நம்ம நாமத்தை ஜபம் செய்தாலும் நாம் அதை முழு மனதாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மேலோட்டமாக நம்ம நாமத்தை ஜபம் செய்வோம். அப்போ ஹரிநாமம் தன்னுடைய கருணையை அவர் கொடுக்க மாட்டார். ஸோ இந்த சொக்கமேளா அவர் ஒரு தீண்டத்தகாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். பட் சொக்கமேளாவுக்கோ பாண்டவர்கள் மேலே அபரிமிதமான அன்பு. ஸோ வழக்கம் போல் சொக்கமேளாவை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை. ஏன்னா அவர் தீண்டத்தகாத குடும்பத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லி அவரை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை சொக்கமேளாவை. ஸோ இந்த சொக்கமேளா என்ன பண்ணுவார்னா, அதாவது ஜட உலகம், ஒரு இடத்துல நான் படித்தேன், ஜட உலகம் உண்மையான பக்தியை புரிந்து கொள்ளாது. ஜட உலகத்தினுடைய இயல்பு அப்படிதான். எப்பொழுதுமே ஜட உலகம் எப்பொழுதுமே வெளிப்புற ரீதியான திறமை சாதனைகள் இதை மட்டும்தான் ஜட உலகம் எப்பொழுதுமே அதை கருத்தில் கொள்ளும். ஆனால் பொதுவாக ஜட உலகம் அது ஜட உலகம் தானே, அதுக்கு பேரு ஜட ரீதியான சாதனைகள் திறமைகள் இதை மட்டும்தான் பொதுவாக ஜட உலகம் கருத்தில் கொள்ளும். ஸோ இந்த ஜட உலகம் விசேஸ்வரி மாதாஜி, நீங்க அந்த சைமல்டேனியஸா அங்க ப்ரீ கான்ஃபரன்ஸ்ல மியூட் போட்டுருங்க. ஓகே. ஸோ இந்த ஜட உலகம் once again, okay, so right, இப்ப இந்த ஜட உலகத்துல பக்தியை எப்பொழுதும் ஜட உலகம் புரிஞ்சுக்காது. ஜட உலகத்தினுடைய செயல்பாடு அதனுடைய டிசைன் அப்படிதான். பக்தியை புரிந்து கொள்பவர் முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், கிருஷ்ணர் புரிந்து கொள்வார் ஜீவாத்மாவுடைய பக்தியை. அண்ட் ஆல்சோ हरे कृष्णा माताजी, विश्वेश्वरी माताजी,
நீங்க அதை ப்ரீ கான்ஃபரன்ஸ்ல மியூட் போட்டிருக்கு மாதாஜி. சரி, ஓகே ஓகே ஓகே, ரைட். ஸோ ஜட உலகத்துல பக்தி ஆக்சுவலி ஜட உலகம் புரிந்து கொள்ளாது பொதுவாக. ஸோ யார் புரிந்து கொள்வாங்க நம்மளுடைய பக்தியை? நம்மளுடைய பக்தியை பகவான் கிருஷ்ணா கிரகித்துக் கொள்வார். அதனாலதான் நம்ம படிக்கிறோம் ஆக்சுவலி, சமோகம் சர்வபூதேஷு நமேத்வேஷு அஸ்தின பிரியா ஏ பஜந்தி துமாம் பக்தியா மயித்தே தேஷு சாப்பியகம். கிருஷ்ணா எல்லோருக்கும் சமமானவர் தான். கிருஷ்ணா யாரையும் வெறுப்பதில்லை, யாரும் கிருஷ்ணருக்கு பிரியமானவர் கிடையாது. ஆனா ஏ பஜந்தி பஜந்தி துமாம் பக்தியா, யார் ஒருத்தர் என்னை நோக்கி அன்பு தொண்டு செய்கின்றாரோ மயித்தே, நான் அவர்களில் இருக்கின்றேன். மயித்தே தேஷு சாப்பியகம், அவர்கள் எனக்குள்ளே இருக்காங்க. ஸோ அந்த பக்தருக்கும் கிருஷ்ணருக்கும் உண்டான உறவு ரொம்ப நெருக்கமான உறவு, ரொம்ப நெருக்கமான உறவு. ஸோ இது அதனால என்ன தெரிகிறது இந்த ஸ்லோகத்திலிருந்து நமக்கு, ஒரு பக்தருடைய பக்தியை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. பக்தி ஒரு புதிர் எப்பொழுதுமே. ஸோ இந்த பக்தியை ஆக்சுவலி இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. ஏன்னா பக்தி அது செயல்படக்கூடிய தளமே உன்னத தளத்தில் செயல்படக்கூடியது, முக்குணங்களை தாண்டி நிற்கக்கூடியது பக்தி. ஸோ அதனால பொதுவாக நம்ம எல்லாருமே தாழ்ந்த குணங்கள் ஆழ்ந்திருக்கிறதுனால பக்தியை புரிஞ்சுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரம். அண்ட் நம்ம படிக்கிறோம் பக்தி ரசாமிருத சிந்துன்னு படிக்கிறோம். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்கார். பக்தி ரசம் ஒரு கடலுக்கு ஓமானப்படுத்தப்படுகின்றது. அமிர்த சிந்து, சிந்துன்னா கடல். கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய அந்த அன்பு பரிமாற்றத்துல ஒருத்தருக்கு இவ்வளவுதான் போகலான்ங்கிறது லிமிட்டே கிடையாது. பக்தியில ஒருத்தர் போயிட்டே இருக்கலாம். கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய அன்பு பரிமாற்றத்துல ஒருத்தர் திளைக்கலாம். அதுல எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. அதனாலதான் அது ஒரு வேற தளத்துல செயல்படக்கூடியது பக்தி. இதற்கு நாம் இந்த ரஜோகுணத்தினால ஏற்படக்கூடிய நம்பிக்கை அதிலிருந்து விலகி நின்னா மட்டும்தான் நாம் மனப்பூர்வமாக கிருணந்தி நமக்குள்ளே உதயமான மட்டும்தான் நாம் பக்திக்குள்ள நுழைய முடியும். இந்த சொக்கமேளா இந்த மாதிரிய பாண்டவர்கள் மேல அபரிமிதமான ஒரு அன்பு வளர்த்து கொண்ட ஒரு பக்தர். இந்த சொக்கமேளா அவரை கோவிலுக்குள்ள உள்ள வர மாட்டாங்க, ஏன்னா அவர் தீண்டத்தகாதவர் சொல்லிட்டு. அதனால இவர் என்ன பண்ணுவாராமா, சொக்கமேளா பாண்டவங்கிற கோவிலுக்கு வெளியில நின்றுட்டு அவர் வாசலுக்கு வெளியில் நின்றுட்டு அங்கே நின்று அவர் டான்ஸ் ஆடி உன்னதமான ஆனந்தத்துல சொக்கமேளா டான்ஸ் ஆடுவாராமா. அண்ட் பாண்டவங்களுடைய நாமங்களை பாடிண்டே இருப்பாராம். பாண்டவங்களுடைய நாமங்களை அவர் எப்பொழுதுமே பாடிட்டே இருப்பாராம். ஸோ இப்படி அவர் கோவிலுக்கு வெளியில அவர் டான்ஸ் ஆடி அவர் உன்னத ஆனந்தத்தில் அவர் பாடி ஆடுறார். அவருடைய எப்படி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜெகநாத் பூரி ரத்த யாத்திராவில் சைத்தன்ய மகாபிரபு இந்த பிரேமையினால நடனம் ஆடும் பொழுது அந்த நடனத்தை பார்த்தவர்களுக்கே பிரேமை வந்துதான். சைத்தன்ய மகாபிரபுடைய அந்த பிரேமையினால் அவருடைய நடனம், அந்த சங்கீர்த்தனம், அதை சிம்பிளி பார்த்த சாதாரண மனிதர்களுக்கே பிரேமையில திளைத்தாங்களாம். அவ்வளவு பாக்கியசாலிகள்.
ரைட். ஸோ நாம் வந்து இந்த அன்பு அதை வளர்த்து கொள்ளாமல் மற்றது இந்த பக்தியினுடைய எல்லா அங்கங்களையுமே நம்ம பயிற்சி செய்யலாம். அது எப்படின்னா புளிப்புள்ள மாங்காய் மாதிரி தான். புளிப்புள்ள மாங்காய் வந்து ஒரு மாதிரி புளிக்கும். ஆனால் அதே மாங்காய் மரத்துக்கூடையே ஒட்டி இருக்கும் பொழுது நாளடைவில் அது ரொம்ப இனிப்பான மாம்பழமாக மாறுது. அது மாதிரியா நாம் வைதி நிலையில வந்து பக்தி யோக பயிற்சி முறைகளை செய்யும் பொழுது புளிப்புள்ள மாங்காய் மாதிரி தான். நம்மளுக்கு அந்த பகவான் மேல அந்த ஒரு கவர்ச்சி, அந்த ஒரு உறவு, அது எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து நம்ம எந்திர ரீதியாக பக்தி யோகத்தோட எல்லா பயிற்சி முறைகளையும் செய்வோம். அது ஆக்சுவலி கிருஷ்ணரை பெருசாக வந்து கவர்ந்து இருக்காரு. ஸோ இவரோ நீங்க பாருங்க, ஆக்சுவலி ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவர் வந்து நம்ம போன வாரம் ஐ திங்க் டிஸ்கஸ் பண்ணோம். சனாதன கோஸ்வாமி வந்து பிருந்தாவனத்திலிருந்து ஜெகநாத் பூரிக்கு வரார் சைத்தன்ய மகாபிரபு பார்க்கறதுக்கு. அப்ப சனாதன கோஸ்வாமி உடம்பு முழுவதும் வந்து புண் உருவாயிருக்கு. புண், அதனால அதிலிருந்து பிளட் வருது, பஸ் வருது. சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமியை டெய்லி அணைச்சு போறோமா வலுக்கட்டாயமாக. சனாதன கோஸ்வாமி தள்ளி தள்ளி போவாராமா. ஓ மகாபிரபு, என்னை தொடாதீங்க, எனக்கு உடம்பு முழுவதும் வந்து இந்த புண் பஸ் இதெல்லாம் நிரம்பி இருக்கு, நீங்க தொடாதீங்கன்னு தள்ளி போறோமா. சைத்தன்ய மகாபிரபு வலுக்கட்டாயமாக அவர் அணைச்சு போறோமா டெய்லி. இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் சனாதன கோஸ்வாமி வந்து வருந்துறார். நான் ஜெகநாத் பூரிக்கு வந்தது சைத்தன்ய மகாபிரபுடைய கருணையை பெறுவதற்கோசரம், ஆனால் நான் இப்பொழுது வந்து டெய்லி அபராதம் தான் செய்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு என்னுடைய பஸ் பிளட் நிரம்பிய இந்த உடலை வந்து இறுக்கி அணைச்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நேராக போய் ஜெகதானந்த பண்டிட்டை போய் கேட்குறார். ஜெகதானந்த பண்டிட் வந்து அவர் சொல்றார், நீங்க பேசாம உங்களுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு சொல்றார். பிருந்தாவனத்துக்கு திரும்பி போயிருங்க அப்படின்னு ஜெகதானந்த பண்டிட் ஐடியா கொடுக்குறார். சைத்தன்ய மகாபிரபு கோபம் வருது. அவர் சொல்றார், அந்த ஜகாவுக்கு என்ன தெரியும் கொடுத்துட்டார். சைத்தன்ய மகாபிரபு கோபத்தில் சொல்றார், அந்த ஜகாவுக்கு என்ன தெரியும், அவர் ஒரு அனுபவம் இல்லாத ஒரு சிறுவன். சனாதனா, நீ வந்து உலகத்துக்கே ஜகத்குரு அப்படின்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு தன் பர்சனலா தன் வாயால சொல்றார், நீ உலகத்துக்கே குரு. நீ அந்த ஜகாவுக்கு என்ன தெரியும், அந்த ஜகா வந்து ஒரு பக்குவம் இல்லாத சிறுவன். கோபத்துல சத்தம் போடுறார். அண்ட் சனாதன கோஸ்வாமின்னு சொல்றார். சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா ரொம்ப அருமையா இருக்குது. சொல்றார், ஓ சனாதனா, நீயும் ஹரிதாஸ் தாக்கூர் ரெண்டு பேருமே என்னுடைய சிறு குழந்தைகள் அப்படின்னு சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. அன்போடு அப்படி சொல்றார், என்னுடைய சிறு குழந்தைகள் நீங்க ரெண்டு பேருமே. ஒரு அம்மா தன்னுடைய மடியில வைத்திருக்கக்கூடிய குழந்தை அது மடியில வந்து அம்மாவுடைய மடியிலேயே அது மலம் கழிச்சிருச்சுன்னா அம்மா வந்து அதை அருவருப்பாக பார்க்க மாட்டாங்க. அந்த குழந்தைய வந்து சுத்தப்படுத்துவதில் அம்மாவுக்கு வந்து ரொம்ப அளவு கடந்த ஆனந்தமாகும். சைத்தன்ய மகாபிரபு இந்த உதாரணத்தை கொடுக்கிறார். அளவு கடந்த ஆனந்தம். ஏன்னா தன்னுடைய குழந்தை மேல அம்மாவுக்கு அவ்வளவு பாசம் இருக்கிறதுனால குழந்தைய வந்து கிளீன் பண்றதுல அம்மாவுக்கு ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம். அதை அருவருப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சனாதனா அண்ட் ஹரிதாஸ் நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய சிறு குழந்தைகள். சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், எவ்வளவு பாக்கியசாலிகள் இவங்க ரெண்டு பேரும். நீங்க ரெண்டு பேருமே என்னுடைய சிறு குழந்தைகள். அதனால சனாதனா, உன்னை என அணைத்துக் கொள்வதில் எனக்கு ஆனந்தம் கிடைக்கின்றதுன்னு சொல்றார். உன்னைய இறுக்கி அணைத்துக் கொள்றதுனால எனக்கு பேரானந்தம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட பக்தர் சனாதன கோஸ்வாமி. அப்படி சொல்லிட்டு சைத்தன்ய மகாபிரபு திரும்பவும் சனாதன கோஸ்வாமி இறுக்கி அணைச்சுக்கிறார்.
இந்த தடவை சனாதன கோஸ்வாமியுடைய உடம்புல இருக்கக்கூடிய புண் பஸ் எல்லாமே காணாமல் போயிருக்கு. இது நம்ம சைத்தன்ய சரிதாமிரத்தில் சைத்தன்ய மகாபிரபுடைய அற்புதமான ஒரு லீலை. இதுலேருந்து என்ன தெரியுது? பகவான் திருஷ்டாய் ஸ்வபாவ ஜனிதைர் வபுசஸ்ய தோஷைர் ந பிராகிருதத்வம் இக பக்த ஜனஸ்ய பக்தேஷ். நம்ம உபதேசாமிரத்தில் படிக்கிறோம். பகவான் கிருஷ்ணா எப்பொழுதுமே ஒரு பக்தருடைய பக்தியை மட்டுமே கிரகித்துக் கொள்கின்றார். எப்படி? ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஒரு பூவில் இருக்கக்கூடிய தேனை மட்டும் அந்த தேனி எடுத்துட்டு போகுமா, தேனை மட்டும் சேகரிக்குமா. அது மாதிரி பகவான் பக்தருடைய பக்தியை சுவைக்கிறார். அதனால ந பிராகிருதத்துவம், அவரை ஜடக்க நோட்டத்தில் பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய வபுசஸ்ய தோஷை, அவர் உடம்புல இருக்கக்கூடிய தோஷங்கள் குறைகள் அதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சில ரூப கோஸ்வாமி நம்மளுக்கு போதிக்கிறார். அதனால பகவான் எப்பொழுதுமே நம்மளுடைய பக்தியை சுவைக்கின்றார். ஜட உலகம் பக்தியை புரிஞ்சுக்காது. ரைட்? அப்ப இங்க கதைக்கு வருவோம் திரும்பவும். நம்ம இந்த சொக்க மேளா பாண்டவருக்கு முன்னாடி உன்னத ஆனந்தத்தில் நடனமாடி கீர்த்தனம் செய்கிறார். பாண்டவங்களுடைய நாமங்களை பாடிட்டே இருக்காருங்க. அவர் அப்படி உன்னத ஆனந்தத்தில் அப்படி பாடி ஆடும் பொழுது பாண்டரங்கா கோவிலுக்குள்ள வரக்கூடிய மக்கள் எல்லோரும் மெய் மறந்து நிற்பாங்களாமா. சொக்க மேளாவுடைய டான்ஸ் அண்ட் அவருடைய கீர்த்தன், அவருடைய இதை பார்த்து மெய் மறந்து நிற்பாங்களாம். இப்படி பல நாட்கள் ஆகிட்டே இருந்தது. அவருக்கு கோவிலுக்குள்ள இடம் இல்லை, கோவிலுக்குள்ள விடமாட்டிக்கிறாங்க அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள். ஸோ இவர் இந்த அந்த வாசல் கதவுல இருந்து அழுவரமா, உட்காந்து அழுவரமா, எனக்கு பாண்டரங்கருடைய தரிசனம் கிடைக்கலையேன்னு சொல்லி அழுவரம். அண்ட் டெய்லி இந்த மாதிரிய பாண்டவருக்கு முன்னாடி அவர் டான்ஸ் ஆடி கீர்த்தனம் செய்வார் உன்னத ஆனந்தத்தில். கிருஷ்ணரோ பாவகிராகி ஜனார்த்தனா, நம்மளுடைய பாவத்தை மட்டுமே கிரகித்துக் கொள்கின்றார் இல்லையா? நம்ம முன்னாடியே இதை டிஸ்கஸ் பண்ணோம். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி, பக்தியை மட்டும்தான் கிரகிச்சுக்கிறார். பக்தியோட அன்போடு நாம் இந்த பொருளை கொடுக்கும் பொழுது கிருஷ்ணர் அதை சுவைக்கின்றார், அதை ஏற்றுக்கொள்கின்றார். அது இல்லாம, பக்தி அன்பு இல்லாம நம்ம எத்தனை கொடுத்தாலும் சரி, அது கிருஷ்ணருக்கு ஆக்சுவலி ஒரு பொருட்டல்ல. ஏன்னா கிருஷ்ணாட்ட இல்லாத ஒரு பொருளையா நம்ம கொடுக்க முடியும்? எல்லாவற்றிற்கும் ஓனர் அவர், அவர்கிட்ட இல்லாத ஒரு பொருளை நம்ம கொடுக்க முடியும்? அவர் நம்மள்ட்ட இருந்து கேட்கறது நம்மளுடைய அன்பை மட்டுமே. இங்க இந்த பிராமணர்கள் புரிஞ்சு கொள்ளவில்லை. இது இப்ப இல்லை, தொன்று தொட்டு இந்த வரலாறு இப்படிதான் இருக்கு. பக்தியை புரிந்து கொள்ளாமல் மேலோட்டமாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியாக ஹை கிளாஸ் பக்தர்களை அவங்க இம்சப்படுத்தினாங்க. இந்த மாதிரி வரலாறுல நிறைய ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதனால இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த டெம்பிளுடைய பாண்டரங்கா டெம்பிளுடைய மெயின் பூஜாரி இவர் சத்தம் போடுறார். எதற்கு டெய்லி இந்த மாதிரிய கோவிலுக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்க? உண்மையிலேயே உன்னுடைய நடனம் கீர்த்தனம் எல்லாமே நீ உன்னத அன்புல நீ செய்தால் உனக்கு ஏன் பாண்டரங்கர் உனக்கு ஏன் தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறார்? உன்னை ஏன் கோவிலுக்குள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறார்? இதுல இருந்தே தெரியறது நீ தீண்டத்தகாதவன், நீ கோவிலுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது பகவானோட விருப்பம் அப்படின்னு இந்த மெயின் பூஜாரி இந்த லாஜிக் தர்க்கம் பேசுறார். பக்தியினுடைய நுணுக்கங்களை புரிந்து கொள்ளாமல். இதை நம்ம படிக்கிறோம். பக்தி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஞானான் கர்மா. பக்தி எதையும் சார்ந்து வருவதில்லை, எந்த முன் தகுதியும் தேவையில்லை. ஆக்சுவலி பக்தியை பெறுவதற்கு எந்த முன் தகுதியும் தேவையில்லை. சிம்பிளி ஜீவாத்மாவுடைய தீவிர ஆர்வம் அது போதும். அந்த நம்பிக்கை ஆர்வம் அதை நம்ம வளர்த்து கொள்ளணும்.
அதனால தான் பிரபுபாதர் வந்து கல்டிவேஷன்கிற வார்த்தை சொல்வார். வளர்த்து கொள்ள வேண்டும் பக்தியை. நம்ம எவ்ரிடே தினந்தோறும் நம்ம பார்க்கணும், கிருஷ்ணர் மேல நாமத்து மேல இருக்கக்கூடிய என்னுடைய நம்பிக்கை அதிகரிக்கின்றதா அப்படின்னு சொல்லி நாம் வந்து பார்க்கணும். அளவு எடுக்கணும். என்னுடைய நம்பிக்கை ஜட ரீதியான நம்பிக்கை அதிகரிக்கின்றதா, நாமத்து மேல கிருஷ்ணர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கின்றதா அப்படின்னு நம்ம இதை அடிக்கடி சோதிச்சு பார்க்கணும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில. இல்லைன்னா நம்ம பாட்ட காலம் ஓடிட்டே இருக்கும். நமக்கு வந்து கிருஷ்ணர் மேல அந்த ஆழ்ந்த நம்பிக்கை நம்மளுக்கு உதயமாயிருக்காது. பட் மெக்கானிக்கலா எந்திர ரீதியாக எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் மரணம் வந்துடும். இது நம்ம வந்து கொஞ்சம் பார்க்கணும். சரியா? ஸோ இங்க இந்த மாதிரி அவர் வந்து மெயின் பூஜாரி வந்து சொல்றார் சொக்கமேளாவை பார்த்து, எதற்கு இங்க வந்து சும்மா இங்க டான்ஸ் ஆடிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? பகவான் ஒன்றும் பாண்டுரங்கர் ஒன்றும் உன்னுடைய இதுல ஒன்று அவர் திருப்தியெல்லாம் அடையல. அப்படி இருந்தாருன்னா அவர் உன்னை அனுமதிச்சிருப்பாரு உள்ள வர்றதுக்கு. ஏன் இவ்வளவு நாள் உன்னை அனுமதிக்கவே இல்லை? அதனால இந்த முயற்சியெல்லாம் விட்டுரு. நீ இனிமே இந்த கோவிலுக்கு முன்னாடி நீங்க வந்து டான்ஸ் ஆடி பாடுறதெல்லாம் நிறுத்தணும், நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீன் பூஜாரி அந்த அதிகார தோரணையோடு கர்வத்தோடு இவருடைய பக்தியை புரிந்து கொள்ளாமல் இவரை நிராகரிக்கிறார். நீ கோவிலுக்கு முன்னாடி வந்து டான்ஸ் ஆடி பாடக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ இவர் நேர வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வரும்பொழுது சொக்கமேளாவுக்கு பயங்கர வருத்தம், அழுகிறார். அழுது புலம்புறார். அவரோட மனைவி வராங்க பக்கத்துல வந்துட்டு, என்ன ப்ராப்ளம்ங்க, ஏன் அழறீங்க இப்படி? சொக்கமேளா வந்து சொல்றார், என்னை ஏன் பகவான் இப்படி படைச்சிட்டார்? தீண்டத்தகாதவங்கிற ஒரு குடும்பத்துல என்னை ஏன் இப்படி படைச்சிட்டார்? யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. நான் வந்து சிம்பிளி பகவான் பாண்டுரங்கர் மேல இருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையினாலதான் நான் இந்த மாதிரிய பாடி ஆடுறேன். அதுவும் நான் கோவிலுக்கு வெளியில தான். அதை கூட இவர்கள் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை ஏன் இந்த மாதிரி பாண்டுரங்கர் என்னை இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழறாரு பயங்கரமா. அப்ப அவருடைய மனைவிக்கு தாங்க முடியல. அவங்க பல விதமா சமாதானம் சொல்றாங்க. ஆனா சொக்கமேளாவை வந்து சாந்தப்படுத்த முடியல. அவர் சொக்கமேளா அழுதுட்டே இருக்கார். பாண்டுரங்கருக்கு முன்னாடி என்னால வந்து டான்ஸ் ஆடி கீர்த்தனம் செய்ய முடியாம தடுத்துட்டாங்களே, நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ஆக்சுவலி நீங்க துக்காராம் பார்த்தீங்கன்னா, துக்காராம் வந்து மாவுலின்னு பாடுவார். மாவுலினா மராட்டி பாஷையில வந்து அம்மான்னு அர்த்தம். அம்மா, என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாடுவார் துக்காராம். வெரி பியூட்டிஃபுல். என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் பாருங்க பகவான் கூட அவர்களுக்கெல்லாம். நாம் எல்லாருமே கிருஷ்ணர் என்னுடைய அப்பா அம்மா அப்படிங்கிற அந்த உறவை நாம் உணர்ந்தவரா இருந்தோம்னா ஆக்சுவலி நம்மளுக்கு எந்த கவலையும் கிடையாது இந்த உலகத்துல. எந்த கவலையும் கிடையாது இந்த உலகத்துல. எந்த பயமோ கவலையோ எதுவுமே கிடையாது. என்னுடைய கிருஷ்ணர் வந்து என்னுடைய தாய் தந்தை அப்படிங்கிறது உணர்ந்துட்டோம். உணராததுனாலதான் நம்மளுக்கு பலதரப்பட்ட கவலை, பயம், ஏமாற்றம், தோல்வி இது எல்லாத்தையுமே நான் அனுபவிக்கிறோம். ஸோ இவர் வந்து பாருங்க எப்படி அழகாரு பாருங்க. இந்த இது வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ணருக்கோசரம் நம்ம அழ வேண்டும். இதை திரும்ப திரும்ப நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்கோர்ஸ் முன்னாடி ஒரு மாதாஜி இந்த கேள்வி கேட்ட மாதிரியா நம்ம வந்து செயற்கையா நம்ம இதை பண்ண முடியாது. பட் இதுதான் என்னுடைய லட்சியம், நான் இதை எப்படியாவது நான் இதை அடைந்தே தீரடும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட வேண்டும். ரைட்? இதுதான் நம்மளுடைய கோல். பக்தியை பயிற்சி செய்யக்கூடிய நோக்கமே இது. நான் ஃபைனலி கிருஷ்ணருக்கோசரம் உருகி உருகி அழணும். ஓகே. ஸோ இவர் வந்து மனைவி எவ்வளவோ சொல்றாங்க, சொக்கமேளா வந்து அவரால் முடியல, அழுதுண்டே இருக்கார். அழுது 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 சொக்கமேளா வந்து சாப்பிட மாட்டேங்கிறார். சொக்கமேளா சாப்பிடாம அவர் போய் வந்து படுத்துடுறார்.
படுத்தாலும் ஜொக்கமேளாவுக்கு தூக்கம் வரல, புரண்டு புரண்டு அழுதுட்டே இருக்கார் அவர். என்னைய பாண்டரங்கருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடி கீர்த்தனம் பண்றதுக்கு அனுமதிக்கலையே, தடுத்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சு அழறார். ஏன்னா ஒரு பக்தருக்கு கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய ஒரு தூய பக்தருக்கு கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை ஒரு பொழுதும் அவரால் அதை மறக்க முடியாது. தூய பக்தருக்கு பிரபுபாதர் ரொம்ப அருமையா சொல்றார். எப்படி தண்ணீர் மீன் வந்து ஒரு செகண்ட் கூட தண்ணீர் இல்லாம வாழ முடியாதோ அப்படி எழுதியிருக்கார் பகவத்கீதையில. தூய பக்தர் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவில் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட அவரால் வாழ முடியாதான். அது ஹை கிளாஸ் ஸ்டேட் நிலை. நாம் அதை அடைவதற்கு ஆசைப்பட வேண்டும். அட்லீஸ்ட் எப்பொழுது எனக்கு அந்த நிலை வரும் அப்படின்னு நம்ம ஏங்கணும். இந்த மாதிரிய அற்புதமான பக்தர்களுடைய இந்த பக்தியை நாம் வந்து கேட்கும் பொழுது நமக்கு எப்பொழுது வரும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அதிகரிக்கும். அதுக்கு தான் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். அப்ப இந்த ஆதங்கம் நம்மளுக்கு அதிகரிக்க அந்த ஏக்கம் அதிகரிக்கும். நான் எப்பொழுது இதுதான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். நயனம் கலதஸ்ருதாரயா வதனம் கத்கதா ஹிருதயா கீரா புலகாய் நிச்சிதம் பபுகதா தவநாமா கிரகணே பவிஷ்யதி. வெரி நைஸ் ஸ்லோகா. பவிஷ்யதின்னு என்னது? பவிஷ்யதிங்கிறது பவிஷ்யா அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிறது, ஃபியூச்சர். அதனாலதான் ஒரு புராணமே இருக்கு, பவிஷ்ய புராணம்னு இருக்கு. ஸோ பவிஷ்யதின்னு சொல்லியிருக்கார். பவிஷ்யதினா எப்பொழுது எனக்கு தோன்றும், எதிர்காலத்தை சொல்றார். எதிர்காலத்தில் இதெல்லாம் எப்பொழுது எனக்கு நடக்கும். நயனம் கலதஸ்ருதாரயா, கண்கள்ல இருந்து தாரதாரையா தண்ணீர் எப்பொழுது எனக்கு வரும். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. இந்த மாதிரி ஏங்கிறது எனக்கு எப்பொழுது இந்த மாதிரி எனக்கு வரும்னு ஏங்கிறது அதிகாரப்பூர்வமானது. அது வந்து ஆர்டிபிஷியல் கிடையாது, அது வந்து சகஜியா கிடையாது. எப்பொழுது எனக்கு இது வரும். சொக்கமேளா இந்த மாதிரி பாடி அழறாரு, எனக்கு எப்பொழுது வரப்போகுது. ஸ்டீல் ஃப்ரேம்டு ஹார்ட். ஆக்சுவலி ராதாநாத் சுவாமி மகாராஜ் ரொம்ப அருமையா சொல்றாரு. கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம ஜபம் பண்ணும்போது நம்மளுக்கு கண்ணின் தாரதாரியா தண்ணீர் வரலைன்னா அவருடைய ஹிருதயம் இரும்பு போன்ற ஹிருதயம் வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இரும்பு மனிதர் அப்படின்னு ஒருத்தர் போட்டுருவோம். நம்ம ஒருத்தரை பேரெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இரும்பு மனிதர்னு போட்டுருவோம். அதெல்லாம் இங்க ஒர்க் ஆகாது. இரும்பு ஹிருதயம் வேண்டாம் நம்மளுக்கு. பக்திக்கு இரும்பு போன்ற ஹிருதயம் வேண்டாம். பக்திக்கு மிருதுவான ஹிருதயம். பக்தி வளர வளர ஹிருதயம் மிருதுவாயிரும். முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். கிருஷ்ணாவுக்கு ஒரு தெய்வீக குணம் உண்டாமா, மிருது அப்படின்னு ஒரு தெய்வீக குணம் உண்டாமா. மிருது அப்படின்னு சொல்லிட்டு சைத்தன்ய சரிதாமிரத்தில் சொல்லியிருக்கு. மிருதுன்னு என்ன அர்த்தமாமா? ரொம்ப நம்ம தமிழ்ல இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம், மிருதுவானவர்னு. கிருஷ்ணர் அந்த மாதிரியா. அதனால பக்தி ஹிருதயத்தில் உதயமாகும் பொழுது ஹிருதயம் மிருதுவாயிருமா, சாஃப்டாயிருமா. அதனால இரும்பு போன்ற ஹிருதயம் வேண்டாம். அதை எல்லாரும் போற்றுவாங்க, இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போற்றுவாங்க. ஆனா பக்தி, அதனாலதான் ஒரு கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஜட கண்ணோட்டமும் ஆன்மீக கண்ணோட்டமும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா தான் இருக்கும், சேராது. இரும்பு போன்ற ஹிருதயத்தை ஜட உலகத்துல போற்றுவாங்க. ஆனால் பக்தி உதயம் ஆயிடுச்சுன்னா அவரோட ஹார்ட் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நயனம் கலதஸ்ருதாரயா, எனக்கு எப்பொழுது கண்ணுக்கு தாரதாரியா தண்ணீர் வரும். இது எதை குறிக்கிறது? சாஃப்ட் ஹார்ட், மிருதுவான ஹிருதயத்தை தான் குறிக்கிறது. பதனம் கத்கதா ஹிருதயா கீரா. கத்கதான்னா நாக்கு எப்ப தழுதழுக்கும் உங்களுடைய நாமத்தை சொல்லும் பொழுது. பவிஷ்யதி, எதிர்காலத்துல எப்போ மாற நடக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. புலகாயர் நிச்சிதம் பபுகதா. புலகாயர்னா என்னது? புலகாங்கிதம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. புலகாங்கிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மயிர்கால்கள் கூச்செறியறது. இந்த உன்னத பிரேமையில கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லும்போது எப்பொழுது எனக்கு மயிர்கால்கள் கூச்செறியும். புலகாயர் நிச்சிதம் பபுகதா தவநாமா கிரகணே. எகைன் பாத்தீங்கன்னா அந்த கிரகணே அப்படிங்கிறது வந்து கிரணந்திங்கிற வார்த்தையை தான் குறிக்கும். உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கிரகணே. ஸோ இந்த கிரணந்திங்கிற வார்த்தையிலிருந்து தான் அது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. உங்களுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எப்பொழுது எனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படும். அப்ப நாமும்
இந்த மாதிரி சொக்கமேளாவுடைய பக்தியை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்பொழுது எனக்கு எப்பொழுது வரும் இந்த மாதிரி பக்தி, கிருஷ்ணா எனக்கு எப்பொழுது கொடுப்பீங்க அப்படின்னு நம்ம இயங்கணும். அது வந்து அதிகாரப்பூர்வமானது, அது வந்து சகஜியாக கிடையாது. அதுக்கு தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நிலையை அடையணுங்கிறது நம்மளுக்கு தெரியாமே போயிடும். ஸோ இவர் அழுதுட்டே இருக்கார். சொக்கமேளா தூங்க முடியல, அவரால் புரண்டு புரண்டு அழறார். இருட்டுல, நைட் ஃபுல் இருட்டு. அப்ப இப்படி 10,000 சூரியன் சேர்ந்து பிரகாசமாச்சுன்னா எவ்வளவு தேஜஸ் வருமோ அந்த தேஜஸோட பகவான் பாண்டுரங்கர் வந்து இவர் வீட்டு வாசல்ல தோன்றாராம். சொக்கமேளாவோட வீட்டு வாசல்ல தோன்றார். பிரபுபாதர் சொல்வார், நாம் பக்தி செய்வது வந்து கிருஷ்ணரை கவர்ந்து இழுக்குமாறு நம்ம பக்தி செய்ய வேண்டும். அந்த மாதிரி பக்தி செய்யணுமா? நாம கிருஷ்ணரை பார்க்க கூடாதாமா, கிருஷ்ணர் நம்மளை பார்க்கிற மாதிரிய அவ்வளவு தூய பக்தியை நம்ம பயிற்சி செய்யணும்னு பிரபுபாதர் சொல்லிக்கிறார். இவருடைய அழுகை உண்மையானது. என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு அவர் வருந்துறார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பக்தர்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்கு. தூய பக்தியை உலகம் புரிந்து கொள்ளாமல் அவரை ஒதுக்கி தழுகின்றது. நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம், ஏகப்பட்ட லீலையில. அதனாலதான் பக்தி வந்து புதிர். அதை சும்மாலாம் நம்ம வந்து அதை பெற முடியாது. அதை அழணும். அழுதுறது மட்டும்தான் ஒரே இது. ஆக்சுவலி இத ஒரு அருமையான ஒரு இது, அதோடு நான் அது இங்க சொல்லலான்னு விரும்புறேன். திரு ராதாநாத் சுவாமி மகாராஜ் ஒரு அருமையான ஒரு உதாரணம் கொடுத்தார். என்ன உதாரணம்னா, ஒரு பிச்சைக்காரி வந்து அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, உணவு இல்லாமல் ரொம்ப பச்சையில் வாடுறாங்க. அப்போ அவங்க வந்து ரொம்ப பரிதாபமாக வந்து கொஞ்சம் பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிதாபமாக கேட்கும் பொழுது நம்ம பார்க்குறோம். என்ன பார்ப்போம்? நம்ம அவங்க மேலேயும் கீழையும் பார்ப்போம். அவங்க வந்து போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்கு, அவங்க வந்து எலும்பு தோலுமா இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க. இதை பார்த்த உடனே பரிதாபத்தில் உடனே அவருக்கு நம்ம பிச்சை கொடுப்போம். இதே பிச்சைக்காரர் வந்து அவர் இன்னோவா கார்லேருந்து கீழே இறங்கி அவர் வந்து கோட்டு ஷூட்டெல்லாம் போட்டுட்டு, டையெல்லாம் கட்டிட்டு, பூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அவர் கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு, கையில் வந்து நிறைய வைர மோதிரம்லாம் போட்டுட்டு அவர் வந்து எனக்கு பிச்சை கொடுங்கன்னு கேட்டோன்னா நம்ம கொடுக்கணும்னு தோணுமா? நம்மளுக்கு நம்ம கொடுக்கணும்னு தோணாது. இது அருமையான உதாரணம், பியூட்டிஃபுல் உதாரணம். இதுலேருந்து ராதாநாத் சுவாமி மகாராஜ் வந்து ரொம்ப அருமையான ஒரு தத்துவத்தை விளக்குறாரு. இதே மாதிரியே நம்ம எல்லாருமே கிருஷ்ணர்கிட்ட வந்து யாசிக்கணுமாமா. நான் வறுமையில் இருக்கேன் கிருஷ்ணா, என்ன வறுமை? எனக்கு பக்தி இல்லாம நான் வறுமையில் இருக்கேன். பக்தியை பெறவில்லை என்றால் நான் வறுமையில தான் இருக்கேன் ஆக்சுவலி. அதனால கிருஷ்ணா எனக்கு பக்தியை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிச்சைக்காரி யாசிக்கிற மாதிரியா. அப்படி யாசிக்கும் பொழுது கிருஷ்ணருடைய ஹிருதயம் நெகிழ்ந்து பெறுமாம். எப்படி சாதாரண ஒரு மனிதருக்கு எப்படி ஒரு ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு பிச்சைக்காரியை பார்த்த உடனே அவங்க வந்து கொஞ்சம் தயவு செய்து ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக கேட்கும் பொழுது சாதாரண மனிதருடைய ஹிருதயம் நெகிழ்ந்து போய் உடனே அவர் 5 ரூபா எடுத்து போடுவார் இல்லையா? அதே மாதிரிதான் கிருஷ்ணரும் நாம் புரிஞ்சுக்கணும். எதுவுமே என்னைய வந்து இந்த உலகத்துல எதுவுமே எனக்கு இன்பம் கொடுக்காது, எதுவுமே எனக்கு திருப்தி கொடுக்காது. ஆனால் சச்சினந்தன சுவாமி மகாராஜ் சொல்லுவார், கிருஷ்ணரை பெறவில்லை என்றால் எத்தனை பெற்றாலும் நாம் அதிருப்தி அடைவோம் சொல்றார். இந்த உலகத்தில் எத்தனை பெற்றாலும் எவ்வளவு வேணா பெறலாம், பெரிய பதவி, புகழ், செல்வாக்கு, செல்வம் எத்தனை வேணா பெறலாம். ஆனால் கிருஷ்ணரை பெறவில்லை என்றால் அந்த ஜீவாத்மா வந்து திருப்தி அடையாதவங்க. ஆக்சுவலி நம்ம எல்லோருமே கிருஷ்ணரை தான் தேடுறோம், உண்மையிலேயே கிருஷ்ணரை தான் தேடுகின்றோம். ஆனா மாயா நம்மளை அப்படி திசை திருப்பி கொண்டு போறது. ஸோ எப்படி ஒரு சாதாரண மனிதர் இலகிய அவருக்கு 5 ரூபா போடுற மாதிரிய பகவான் கிருஷ்ணாவும் இலகிய மனம் படைத்தவர். நாம் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரிய மனமுருகி கேட்கும் பொழுது
கிருஷ்ணா, பக்தியை பெறாததுனால நான் பிச்சைக்காரன் தான், நான் வறுமையில் இருக்கேன், எனக்கு தயவு செய்து எனக்கு பக்தியை கொடுங்க, அதை பெற்றாதான் நான் அமைதி அடைவேன், அப்பதான் எனக்கு ஆனந்தம், எனக்கு அதை கொடுங்கன்னு சொல்லிட்டு அழணுமோ. அழும்பொழுது கிருஷ்ணர் பார்ப்பார், இவர் எப்படி இவர் கோட் சூட் போட்டு கேட்கிறாரா இல்ல உண்மையிலே வறுமையிலிருந்து கேட்கிறாரா. அதனாலதான் அவர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, நம்முடைய வறுமை நிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொல்றாரு. நம்ம எல்லாரும் வறுமையில தான் இருக்கோம். ஆக்சுவலி நம்முடைய வறுமை நிலையை புரிந்து கொண்டு நம்ம கிருஷ்ணர்கிட்ட யாசிக்கணும்னு சொல்றாரு. தான் கிருஷ்ணா உடனே கொடுத்துட்டு. நம்ம எல்லாரும் எப்படி கேட்கிறோம்னா, கிருஷ்ணாட்ட நம்மளும் கேட்கிறோம், ஆனா நம்ம கோட் சூட்டு போட்டு கேட்கிறோம். கோட் சூட்டு போட்டு வைர மோதிரம் போட்டுட்டு அப்படி கேட்கிறோம். அப்ப கிருஷ்ணர் மேலே கீழே பாக்குறாரு. ஓகே ஓகே, உனக்கு நான் இப்ப கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எப்ப கேட்கறியோ அப்ப பார்க்கலாம். கிருஷ்ணன் தள்ளி போயிடுவார். இவர் பாருங்க, இதுதான் நம்ம கத்துக்கணும். இவருடைய சொக்கமேளாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கணும். அவர் அழறார், தூங்க முடியல, வரார், அழுது அழுது புலம்புறார். மாவுலி மாவுலி. துக்காராம் இப்படிதான் அழுவாராம் கிருஷ்ணா முன்னாடி, என்னுடைய அம்மா நீங்க தான். பாண்டரங்கர் 10,000 சூரியன் ஒரே டைம்ல ஜொலித்துதுன்னா என்ன தேஜஸ் வருமோ அந்த தேஜஸோட பாண்டரங்கர் அவர் வீட்டு வாசல தோன்றார் நைட் நடுவிதி. ஸோ அவருடைய சொக்கமேளாவும் அவருடைய மனைவியும் பயங்கர சந்தோஷம், பாண்டரங்கரை வரவேற்கிறாங்க. பாண்டரங்கர் என்ன பண்றார், உன்னுடைய துக்கத்தை கண்டு நான் புரிந்து கொண்டு உனக்கு உதவுவதற்கோசரம் நான் வந்திருக்கேன், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டரங்கர் சொக்கமேளாவோட கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போறாராம். எவ்வளவு பாக்கியசாலி! இதுதானே நம்ம அடைய வேண்டிய சாதனை, இதுதானே. ஃபைனலி கிருஷ்ணர் நம்மளுடைய பக்தியை அப்ரூவ் பண்ணணும், சம்மதம் தெரிவிக்கணும். அதுதான் சாதனை, மிகப்பெரிய சாதனை. அதுக்கு தான் நம்ம ஆக்சுவலி பகவானுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழாதா அப்படின்னு சொல்லிட்டு தவம் கிடக்கிறாங்களாம் பெரிய பெரிய பக்தர்கள். கடைக்கண் பார்வை, சைட் லாங் கிளான்ஸ், ஒரு செகண்ட் அவருடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல விழட்டுமே அப்படின்னு பக்தர்கள் ஏங்குறாங்களாம். அதனால நாம் பக்தியினுடைய எல்லா அங்கங்களையும் பயிற்சி செய்யலாம், பட் இந்த ஃபீலிங்கோட பண்ணணும். கிருஷ்ணா என்னைய பாருங்க, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரபுபாதரா தான் சொல்றாரு, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய ஒரு அர்த்தம் என்னன்னு சொல்றாரு பிரபுபாதர். கிருஷ்ணா ப்ளீஸ் அக்செப்ட் மீ, இதுதான் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தினுடைய அர்த்தம்னு சொல்றார் பிரபுபாதர் ஒரு இடத்துல. என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் தயவு செய்து, நான் உங்களை விட்டுட்டு வந்துட்டேன் கிருஷ்ணா, இப்பொழுது நான் உங்களை நோக்கி அழறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி இந்த குழந்தை அழும், அம்மா தூக்கணும்னு அழும், அம்மா தூக்குற வரைக்கும் அழுதுட்டே இருக்கும் இந்த குழந்தை. பார்த்துருக்கலாம் இல்லையா, சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அம்மா தூக்குற வரைக்கும் அழும். அம்மா தூக்கிட்டாங்கன்னா உடனே அழுகை நிறுத்திடும், அமைதியாயிரும் இல்லையா. உங்க வீட்டுல எல்லாம் நீங்க பார்த்துருக்கலாம். அதே மாதிரிதான் இந்த பக்தர் அழணுமாமா. ஸோ பாண்டரங்கர் இவர் என்ன பண்றாரு, நான் கடைக்குள்ள போயிடுறேன், டைம் ஆயிடுச்சு. இவருடைய கையை பிடிச்சிட்டு கூட்டின்னு போறாராம்மா. பாண்டரங்கர் நேர கோவிலுக்குள்ள கூட்டின்னு போறாராம்மா. நடுநிசி எல்லாம் கேட்டெல்லாம் பூட்டி இருக்கு, பூட்டு போட்டு பூட்டி இருக்கு, ஆனா பாண்டரங்கர் கூட்டின்னு போறார். யார் தடுக்க முடியும்? பாண்டரங்கர் சொக்கமேளாவை கையை பிடிச்சு கூட்டின்னு போறார், யார் தடுக்க முடியும்? 33 கோடி தேவர்கள் தடுக்க முடியாது. அதனால நம்மளுடைய நோக்கம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துமாறு நாம் பயிற்சி செய்ய வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இவர் நேர கூட்டின்னு போறாராமா. பாண்டரங்கர் எங்க கூட்டின்னு போறாராமா? கர்ப்ப கிரகத்துக்குள்ளே கூட்டின்னு போறாராமா. சொக்கமேளா சொல்றாரு, ஓ பாண்டரங்கா, கொஞ்சம் அப்படி நிக்கிறாராமா. சொக்கமேளா தயங்குறார். கர்ப்ப கிரகத்துக்குள்ள நான் வரலாமா? நான் தீண்டத்தகாதவன், நான் கர்ப்ப கிரகத்துக்குள்ள வந்துட்டேன்னா உங்களுக்கு அபசகுனம், உங்களுக்கு நீங்க இதை செய்யணுமா நீங்க அப்படின்னு சொல்றாரு. பாண்டரங்கர் சிரிக்கிறாராமா, பயங்கரமா சிரிச்சு சொல்றாராமா, ஓ சொக்கமேளா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த உபதேசம். என்ன சொல்றாரு பாருங்க, இவ்வளவு நாள் இந்த நம்பிக்கை இல்லாத பிராமணர்கள் என்னைய வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க, அதனால என்னுடைய கர்ப்ப கிரகம் இருட்டடைந்திருக்கு. இப்பொழுது நீ இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள கால் எடுத்து வச்சதுனாலதான் இப்பொழுது கர்ப்ப கிரகம் பிரகாசமாகிறது அப்படின்னு பாண்டரங்கர். எப்படி ரைட்? இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நாம் விதிமுறைகளோட எத்தனை வேணா வழிபாடு செய்யலாம், பட் இந்த ஆழ்ந்த நம்பிக்கை அன்பு இல்லாம எத்தனை படினாலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறது.
அதனால அவர் உள்ளே கூட்டின்னு போறாராமா கர்ப்பகிரகத்துக்குள்ள. அண்ட் பாண்டுரங்காவும் சொக்கமேளாவும் நைட்டு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்றாங்க. இவர் பாண்டுரங்காவிட்ட நிறைய ஆன்மீக ரீதியான கேள்விகள் கேட்கிறார். அண்ட் பாண்டுரங்கா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டே இருக்காரு. ஹோல் நைட் கர்ப்பகிரகத்துக்குள்ள உட்காந்து சொக்கமேளாவும் பாண்டுரங்காவும் டிஸ்கஸ் பண்றாங்க. அடுத்த நாள் காலையில மெயின் பூஜாரி வந்து கதவை திறக்கிறார். திறக்கும் பொழுது அவருக்கு சவுண்ட் கேட்கறது, உள்ளே இருந்து யாரோ பேச்சு சத்தம். எப்படி பூட்டின கதவுக்குள்ள எப்படி யார் உள்ள போயிருக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கதவை திறக்கிறார். உள்ள பார்த்தா சொக்கமேளா நின்றுட்டு இருக்காரு. பாண்டுரங்கர் காணும். பாண்டுரங்கரை பார்க்க முடியல இந்த மெயின் பூஜாரினால. இது இம்பார்ட்டன்ட். பகவானை பார்க்கணும்னா அந்த மாதிரிய பிரேமை நிரம்பிய, அதாவது பக்திங்கிற கண்கள் பிரேமைங்கிற மை தடவி இருக்கணும், அப்பதான் பார்க்க முடியும் பகவானை. ஆனா மெயின் பூஜாரினால பாண்டுரங்கரை பார்க்க முடியல, சொக்கமேளாவை மட்டும்தான் பார்க்கிறார். உடனே பயங்கர கோபம் வருது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும், நீ தீண்டத்தகாதவன், நீ கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே நுழைஞ்சிட்டியா, உன்னை என்ன பண்றேன் பாரு சொல்லிட்டு மற்ற பிராமணர்களை எல்லாம் கூப்பிட்டு அவர் என்ன பண்றார், ஒரு தீர்மானம் கட்டணும், இவருக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. ஃபைனலி இந்த சொக்கமேளா இந்த பக்கமே வரக்கூடாது. சந்திரபாகா நதி ஓடுறது பண்டரிபுரத்துல சந்திரபாகா நதிக்கு அந்த கரையில போய் இவர் தங்கட்டும், இந்த பக்கம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி, இதுதான் இவருக்கு உண்டான தண்டனைன்னு சொல்லி இவரை அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ ஒரு மொத்த ஃபேமிலியும் அழுதுண்டே இவர் வந்து சொக்கமேளா சந்திரபாகாவுடைய அந்த நதிக்கரையில போய் தங்கிக்கிறார். ஒரு சிறிய குடிசை போட்டு அங்கே தங்குறார். அப்படி இருக்கும் பொழுது ஆக்சுவலி 2-3 கதை இருக்குதுல. எப்படின்னா மத்தியானம் வந்து போக ஆரத்தி நடக்கும் பாண்டுரங்காவுக்கு. அவர் என்ன பண்ணுவாராமா, சொக்கமேளா அந்த சந்திரபாகா நதியுடைய எதிர்த்த கரையில இருந்துட்டு மத்தியானம் 12 மணிக்கு கையில தோசையை கொடுப்பாராமா. அவருக்கு பாத்திரம் கூட கிடையாதாமா, அவ்வளவு வறுமை. அந்த கையில பெரிய தோசையை வச்சுட்டு பாண்டுரங்கா இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லிட்டு பாண்டுரங்கருடைய கோபுரத்தை பார்த்துட்டு இது பண்ணுவாராமா. இந்த தோசை டமாரம் காணாம போயிருமாமா. பாண்டுரங்கர் அதை ஏற்றுப்பாராமா. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் நைட் டைம் வந்து சொக்கமேளா வந்து இந்த சந்திரபாகா நதிக்கு அந்த கரையில அவர் வீட்டு வாசல்ல உட்காந்து மரத்தடியில உட்காந்து ஒரு பிரசாதம் சாப்பிட்டு இருக்காரு. அந்த இவர் வந்து இவரோட மனைவி வந்து சாயிரான்னு சொல்லுவாங்க. இவரோட மனைவி பெயர் சாயிரா. ஸோ இந்த மனைவி வந்து பிரசாதம் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பாண்டுரங்கருக்கு தாங்க முடியலையாமா, என்னுடைய பக்தரை இப்படி விரட்டி அடிச்சுட்டாங்களே, என்னுடைய பக்தரை என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ஏங்குறாராமா. எப்படி பாருங்க, இதுதான் ஹை கிளாஸ் பக்தி. என்னுடைய பக்தரை பார்க்க முடியலையே, தடுத்துட்டாங்களே சொல்லிட்டு பாண்டுரங்கர் வந்து கோவில் இருந்து கிளம்பி நேரம் இங்க வந்துடுறாராமா. வீட்டுக்கு உள்ள வந்துடுறாராமா. வந்துட்டு எனக்கும் நீங்க பிரசாதம் கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துடுறாராமா. இவங்க பிரசாதம் சாப்பிடும் பொழுது ஸோ இவங்க சொக்கமேளாவுக்கும் மனைவிக்கும் பயங்கர சந்தோஷம். அவங்க வந்து பாண்டுரங்கருடைய பாத கமலங்களை வாஷ் பண்றாங்க. அவருக்கு உபசாரம், பலவிதமான உபசரிப்பெல்லாம் செய்து அவருக்கு வந்து பிரசாதம் சர்வ் பண்றாங்க. அவரோட மனைவி, சொக்கமேளாவுடைய மனைவி சாயிரா. அங்க பிரசாதம் சர்வப்படும் பொழுது பாண்டுரங்கர் தன் வீட்டுக்கே வந்துட்டார் பிரசாதம் சாப்பிட்றதுக்கு. அந்த உன்னத ஆனந்தத்துல மனைவி வந்து பிரசாதம் சர்வப்படும் பொழுது கையெல்லாம் நடுங்குது உன்னத ஆனந்தத்துல. அப்ப கை நடுங்கும் பொழுது கையில வச்சிருக்கக்கூடிய தயிர் வந்து பாண்டுரங்கருடைய பட்டு பீதாம்பரம் மேல இந்த தயிர் விழுந்துருது, தயிர் சிந்திடுறது. ஸோ இதை பார்த்த உடனே சொக்கமேளா தன்னுடைய மனைவியை வந்து சத்தம் போட்டு திட்டுறார். என்ன பண்ணிட்ட நீ, பகவானுடைய பட்டு பீதாம்பரத்துல வந்து நீ வந்து இப்படி தயிரை சிந்திட்டியே, பகவானுக்கு இங்க இது மாதிரி அவமானம் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு இவர் வந்து சத்தம் போடுறார் தன்னோட மனைவிய. எவ்வளவு பெரிய அபராதம் செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறார். அப்ப அந்த டைம்ல வந்து இந்த டெம்பிளுடைய ஒரு பூஜாரி அங்க வந்து அந்த நதியில வந்து குளிச்சுட்டு இருக்கார். குளிச்சுட்டு போய் அவருக்கு இந்த சவுண்ட் கேட்கறது. அவர் பார்க்கிறார், இன்னமும் நீ ஆட்டம் போட்டு இருக்க, உன்னைய வந்து நதிக்கரையிலேருந்து அந்த கரைக்கு போக சொல்லியாச்சு, இன்னமும் வந்து பாண்டுரங்கர் உங்க வீட்டுல வந்து சாப்பிட்ற மாதிரி நீ வந்து பாவலா பண்ணிட்டு இருக்கியா, ஊரை ஏமாத்திட்டு இருக்க, உன்னை என்ன பண்ற பாரு சொல்லிட்டு குளிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த பூஜாரி எழுந்திரிச்சு வந்து
சொக்கமேளாவை கன்னத்துல ஓங்கி ஒரு அறையிறார். அரைஞ்சிட்டு ஐயோ ஒரு தீண்டத்தகாதவனை தொட்டுட்டேனேன்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் திரும்பவும் வந்து சந்திரபாக நதியில குளிச்சுட்டு இந்த பூஜாரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. அவர் பூஜாரி நேர குளிச்சுட்டு கோவிலுக்கு போறார். அங்க கோவில் கதவை திறந்தா வந்து பாண்டுரங்கருக்கு சயன ஆரத்தி பண்ணணும்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறார். அங்க பார்த்தா பாண்டுரங்கர் கண்ணில் இருந்து தண்ணீர் வருது. தாரதாரையா தண்ணீர் பாண்டுரங்கருடைய கண்ணில் இருந்து. அண்ட் அவருடைய ஒரு கண்ணம் வந்து செவந்து போய் வீங்கியிருக்காங்க. ஒரு கண்ணம் செவந்து போய் வீங்கி இருக்கு. பாண்டவர்களோட கண்ணில் இருந்து தாரதாரையா தண்ணீர் வர்றது இந்த பூஜாரி பார்த்த உடனே தலைவலத்து போயிடுறார். ஐயோ நான் எவ்வளவு பெரிய அபராதம் பண்ணிட்டேன், நான் வந்து அவருடைய பக்தரை நான் அடிச்சதுனால பாண்டவங்களுக்கே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லா பிராமணர்களையும் கூப்பிடுறார். இதுக்கு என்ன தீர்வு? பாண்டவங்கர் வந்து கண்டினியூஸா அவரோட கண்ணில் இருந்து தாரத்தாரையா தண்ணீர் வந்துட்டே இருக்கு. அவருடைய வலது கண்ணம் வந்து செவந்து போய் வீங்கி இருக்கு. எல்லா பிராமணர்களும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஒரே தீர்வு, சொக்கமேளாவை வந்து அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அவர் திரும்ப கூட்டிட்டு வரணும், அப்பதான் இதுக்கு தீர்வு கிடைக்கும் சொல்லி பிராமணர்கள்லாம் தீர்மானம் பண்றாங்க. தலைமை பூஜாரி நேர போறார். சொக்கமேளாவுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்றார். அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணோடனே சொக்கமேளா இன்னும் பயங்கர ஆச்சரியம். ஐயோ நான் ஒரு தீண்டத்தகாதவன், நீங்க எதற்கு எனக்கு நமஸ்காரம் பண்றீங்க அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார், நடந்ததெல்லாம் சொல்றார், நீங்க வாங்க உடனேன்னு சொல்லி அவர் வந்து சொக்கமேளாவை கையை பிடிச்சு கூட்டிட்டு வர்றார். தலைமை பூஜாரி இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து பாண்டவருக்கு முன்னாடி காமிக்கிறார். பாண்டவங்கர் கண்ணிலிருந்து தாரதாரையா தண்ணீர் அண்ட் வலது கண்ணம் சிவந்து வீங்கி இருக்கு. இவர் பாடுறார் சொக்கமேளா. என்ன சொல்றாருன்னா, ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தை வந்து செய்த தப்பை வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்படி பாடுறாரு. ஆக்சுவலி ஒரு குழந்தை செய்த தப்பை வந்து அம்மா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரிய எங்களுடைய தவறுகளை நீங்க பொறுத்தருளணும். உங்களுடைய இந்த சோகமான ரூபம் எங்களுக்கு தாங்க முடியல. எங்க கண்ணில் இருந்து தாரதாரையா தண்ணீர் அண்ட் வலது கண்ணம் சிவந்து வீங்கி இருக்கு. இந்த ரூபத்தை, இந்த சோகமான தர்சனம் எங்களுக்கு மன வேதனையை கொடுக்கிறது. பாண்டுரங்கா தயவு செய்து இந்த சோகமான தர்சனத்தை விட்டுட்டு எங்களுக்கு உங்களுடைய கவர்ச்சிகரமான புன்னகை நிரம்பிய அந்த முகத்தை எங்களுக்கு தர்சனம் கொடுங்க அப்படின்னு பாடுறார் சொக்கமேளா. சொக்கமேளா மனமுருகி பாடின உடனே பகவானால எப்படி பிரேமவசியா, பகவான் வந்து பிரேமைக்கு கட்டுப்படுபவர், அவரால் முடியாதா? சொக்கமேளாவுடைய அன்பு கலந்த இந்த பாட்டை கேட்ட உடனே பாண்டரங்காவுக்கு தாங்க முடியல. அவர் வந்து மீண்டும் பழையபடி மாறிடுறார். மீண்டும் கவர்ச்சிகரமான புன்னகை நிரம்பிய அந்த தர்சனம் அவருக்கு கொடுக்கிறார். இப்படி சொக்கமேளாவுடைய அபரிமிதமான பக்தி அங்க இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கெல்லாம் புரியுது. போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் பாண்டரங்காவுடைய பக்தர்கள்லயே ரொம்ப சீனியர் மோஸ்ட் வந்து யார் அப்படின்னா நாம்தேவ். நாம்தேவ் வந்து பாண்டுரங்க பக்தர்களையே சீனியர் மோஸ்ட். அந்த நாம்தேவ் வந்து ஒரு நாள் பாண்டுரங்காவுக்கு முன்னாடி அவர் பாடிட்டு இருக்கார். அபங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அபங்க கீர்த்தனைகள்லாம் பாடிட்டு இருக்கார். அப்படி பாடிட்டு இருக்கும் பொழுது பாண்டுரங்கர் வந்து விசும்பி விசும்பி அழறாரம்மா. இதை வந்து நாம்தேவ்னால பார்க்க முடிஞ்சது. பாண்டுரங்கர் விசும்பி விசும்பி அழறாரு. உடனே சரி நாம்தேவ் வந்து கேட்கிறார், ஓ பாண்டரங்கா, ஏன் விசும்பி விசும்பி அழறீங்க, என்ன காரணம் சொல்லுங்க. நான் பாண்டரங்கர் விக்கிரகத்திலிருந்து பேசுறார். நாம்தேவ் அவ்வளவு மிக உயர்ந்த பக்தர். சோ பாண்டரங்கா பேசுறார், இல்ல என்னுடைய பிரியமான பக்தர் சொக்கமேளா, அவர் வந்து ஒரு கட்டட வேலையில வந்து மற்ற கூலி ஆட்கள் கூட சேர்ந்து கட்டட வேலையில் இருக்கும் பொழுது அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு மதில் சுவர் வந்து கீழே விழுந்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா வேலையாட்கள் மேல விழுந்து அவங்க இறந்து போயிட்டாங்க, அத்தனை பேருமே. அதுல சொக்கமேளாவும் இறந்து போயிட்டார். அப்படின்னு சொன்ன உடனே நாம்தேவ் கேட்கிறார், ஓ பகவான், அவர் வந்து உடலை விடுகின்றார்னா அது அவர் உங்கள்கிட்ட வந்து சேர்றார். அவர் தூய பக்தர், அன்பு கலந்த பக்தர். அவர் உடலை விட்டுட்டார்னா அவர் உங்கள்கிட்ட தானே வர்றார். அதுல என்ன ஒரு அமங்கலம் என்ன இருக்கு? அதுல அவர்
ஒரு ஆஸ்பீஷியஸ் மங்களகரமான ஒரு முடிவு தானே அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அவர் உங்கள்கிட்ட வந்து உங்களோட பாத கமலங்களை வந்து சேர்ந்துட்டார் அப்படின்னு நாம்தேவ் சொல்றார். இல்லை பாண்டுரங்கர் சொல்றார், இல்லை நாம்தேவ், அவர் வந்து அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. அந்த ஆசையை நான் பூர்த்தி பண்ணலைன்னா என்னுடைய மனம் வெடிச்சிரும் போல இருக்கு. பாண்டுரங்கர் பேசுறார் பாருங்க எப்படி. சொக்கமேளாவுடைய ஒரு ஆசை, கடைசி ஆசை, அதை நான் பூர்த்தி பண்ணியே தீரணும். அதை பூர்த்தி பண்ணலைன்னா எனக்கு மனம் வந்து வெடிச்சிரும் போல இருக்கு. ஸோ நாம்தேவ், நீ எனக்கு அந்த அந்த சேவையை செய்வியா அப்படின்னு கேட்கிறாராமா பாண்டுரங்கர் நாம்தேவ் பார்த்து. நாம்தேவ் சொல்றார், எஸ் பகவான், நீங்களும் பக்தர்களும் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஸோ நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் உடனே அதை திறமேற்கொள்கின்ற, என்ன சேவை சொல்லுங்க, நான் அதை செய்யறேன். பாண்டுரங்கர் பேசுறாராமா, அதாவது இந்த சொக்கமேளா வந்து ஒரு ஆசை வச்சிருந்தார். என்னன்னா, அவர் இறந்து போன உடனே அவருடைய உடல் வந்து என்னுடைய கோவிலுக்கு முன்னாடி தான் அடக்கம் பண்ணணும்னு அவர் விரும்பினார். என்னுடைய கோவிலுக்கு ஸ்ட்ரைட் முன்னாடி அவர் அடக்கம் பண்ணணும் அவருடைய உடலை அப்படின்னு விரும்பினார். ஆனா இந்த மாதிரிய நடந்துருச்சு. அவர் கட்டட வேலையில செஞ்சிருக்கும் பொழுது மதில் சுவர் விழுந்து எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. அதனால ஒட்டு மொத்தமா சேர்த்து எல்லாரையும் அடக்கம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஆசையை அவர் வச்சுட்டு இருக்காரு. அதை நான் பூர்த்தி பண்ணியே தீரணும். நீ தான் அதை செய்யணும். நீ என்ன பண்ணணும்னா, அந்த சொக்கமேளாவுடைய உடலை வந்து அங்க அடக்கம் பண்ணிட்டாங்க, மற்ற உடல்கள் கூட சேர்த்து ஒட்டுமொத்தமா பண்ணிட்டாங்க. நீ போய் சொக்கமேளாவுடைய எலும்பு, அந்த எலும்பை வந்து நீ கண்டுபிடித்து அதை வந்து எடுத்துட்டு வந்து என் கோவிலுக்கு முன்னாடி நீ அவருக்கு ஒரு சமாதி செய்யணும், சமாதி கட்டணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஆணை. நாம்தேவுக்கு பயங்கர சந்தோஷம். எஸ், இந்த சேவையை நான் கட்டாயம் செய்யறேன். உங்களுடைய பிரியமான பக்தர் சொக்கமேளா, அவருக்கோசரம் நான் சமாதி உங்க கோவிலுக்கு முன்னாடி கட்டுறதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம். நான் இதை செய்யறேன். ஆனா நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? எது அவருடைய எலும்புங்கிறது எப்படி கண்டுபிடிப்பேன்? எது சொக்கமேளாவுடைய எலும்புங்கிறத கண்டுபிடிப்பேன்? அது நீங்க சொல்லுங்க. இந்த கேள்வியை கேட்கிறார். பாண்டுரங்கர் சொல்றார், இல்ல, சொக்கமேளா எப்பொழுதுமே விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கா 24 hours பாடிட்டே இருப்பாராமா சொக்கமேளா. எவ்வளவு பெரிய பக்தர் பாருங்க. ஹை கிளாஸ் டிவோட்டி. எப்பொழுதுமே விட்டல விட்டல பாண்டுரங்கா பாடிட்டே இருப்பாராமா. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆக்சுவலி வாசுதேவ விப்ராவுக்கு தென்னிந்திய யாத்திரை வரும்பொழுது வாசுதேவ விப்ராவுக்கு இந்த உபதேசம் தான் கொடுக்குறார். நான் சுருக்கமாக சொல்றேன். வாசுதேவ விப்ரா வந்து குஷ்டத்தில் இருந்தார். அண்ட் சைத்தன்ய மகாபிரபு ஃபைனலி வந்து வாசுதேவ விப்ராவை அணைத்து கொண்ட உடனே வாசுதேவ விப்ரா அவருடைய குஷ்டமெல்லாம் காணாமல் போய் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு இளைஞனாக மாறிடுறார். அப்ப வாசுதேவ விப்ராவுக்கு வருத்தமாமா, ஓ மகாபிரபு, என்னைய இப்படி அழகான இளைஞனாக மாத்திட்டீங்களே, எனக்கு கர்வம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வருந்துறாராமா. சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், ஓ வாசுதேவ விப்ரா, நீ எப்பொழுதுமே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இடைவிடாமல் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டே இருந்தால் ஒருபொழுதும் இந்த கர்வம் உனக்கு வராது அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு வாசுதேவ விப்ராவுக்கு. அவருக்கு மட்டுமில்லை, நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் இந்த ஒரு வழி காமிச்சு கொடுத்துருக்கார் சைத்தன்ய மகாபிரபு பர்சனலா. இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை நம்ம வந்து உச்சரித்துட்டே இருந்தால் நமக்கு இந்த பொய் அகங்காரத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு கேரண்டி கொடுத்துருக்கார். அது மாதிரிய இங்க இவர் சொக்கமேளா எப்பொழுதுமே விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு பாடிண்டே இருப்பாராமா. ஸோ பாண்டுரங்கரே சொல்றார். என்ன சொல்றாரு பாருங்க. அதனால அவருடைய போன் எது அவருடைய போன்கிறது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீ அந்த எந்த போன், எந்த எலும்பு எடுத்து நீ காதுல வச்சு கேட்கிறையோ அந்த எலும்பு கூட சொல்லுமாமா விட்டல விட்டல பாண்டுரங்கா அப்படின்னு. எந்த எலும்பு விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு சொல்றதோ அந்த எலும்பு வந்து சொக்கமேளாவுடைய எலும்புன்னு நீ தெரிஞ்சுக்கலாம். நீ அதை மாதிரி எலும்பெல்லாம் கலெக்ட் பண்ணி என்னுடைய கோவிலுக்கு முன்னாடி நீ வந்து சமாதி செய்யணும், சமாதி கட்டணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ நாம்தேவ் இது பகவானுடைய ஆணை இது போறார், அந்த இடத்துக்கு போறார். அந்த
மதில் சுவர் விழுந்து இறந்து போன அந்த இடத்துக்கே போறார். அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து காதுல வச்சு கேட்கிறார். விட்டல விட்டல பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கான்னு ஒவ்வொரு எலும்பு சொல்றதாமா. இதை பார்த்த உடனே நாம்தேவுக்கு கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் விடுதாம். சொக்கமேளாவுடைய அபரிமிதமான அந்த அன்பு, ஆழ்ந்த பக்தி, இதை நினைச்சு நினைச்சு நாம்தேவ் உருகிறாராம். கண்ணிலிருந்து தார தாரையா தண்ணீர் விடுதாம். ஸோ நாம்தேவ் இந்த எலும்புகளை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுக்கிறாருமா. ஏது சொக்கமேளாவோடங்கிறது இதை கண்டுபிடித்து இதை ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுத்து அதை பாண்டரங்கருடைய கோவிலுக்கு முன்னாடி அந்த எலும்புகளை எல்லாம் வைத்து அவர் சமாதி செய்கிறாராமா சொக்கமேளாவுக்கு. ஸோ நாம்தேவ் பர்சனலாக அந்த சமாதி கட்டியிருக்கார் சொக்கமேளாவுக்கு கோவிலுக்கு முன்னாடி. இப்போ போனாலும் நாம் ஆக்சுவலி அந்த சமாதியை பார்க்கலாம், சொக்கமேளாவுடைய சமாதியை பார்க்கலாம். பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பாண்டுரங்கரை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி கோவில் வாசல் இருக்கக்கூடிய சொக்கமேளாவுடைய சமாதி அதை தரிசனம் பண்ணிட்டு சொக்கமேளாவோட பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பாண்டுரங்கரை தரிசனம் பண்ண உள்ள போவாங்க. ஸோ இதுல இதோட நான் முடிச்சிடுறேன். சொக்கமேளாவும் குடும்பஸ்தர் தான். பட் அவர் இந்த சாதாரணமாக பவப்பிரவாகான்னு சொல்லுவோம். இந்த ஜட உலகத்துல ஜட உலக வாழ்க்கை எப்படின்னா கரண்ட் மாதிரி அடிச்சு தள்ளிட்டு போகும். ஆனா இவர் சொக்கமேளாவும் ஒரு குடும்பஸ்தர் தான். பட் அவர் எதனாலேயுமே பாதிக்கப்படவில்லை. ஜட உலக இந்த முக்குணங்களுடைய தாக்குதல் எதுவுமே அவரை பாதிக்கல. இது எப்படின்னா எக்ஸாக்டா நீங்க பாத்தீங்கன்னா ராமச்சந்திர பகவானுடைய லீலையில அந்த வானரர்கள் பெரிய பெரிய வெயிட் நிரம்பிய பாறையை ராம் ராம்னு அதுல எழுதி எழுதி அதுல போடுறாங்க. அவ்வளவு பெரிய பாறை அந்த கடல்ல தண்ணீர் மேல மிதக்கிறது. இது பெரிய அற்புதம்ல. சாதாரணமா இவ்வளவு பெரிய வெயிட் நிரம்பிய பாறை தண்ணிக்குள்ள போட்டா உள்ள போயிடும். ஆனா ராம் ராம்னு அந்த முழு நம்பிக்கையோடு அந்த வானரர்கள் எழுதி அது போடும் பொழுது மிதக்கிறது. அதே மாதிரியே இந்த சொக்கமேளாவும் ஜட உலக வாழ்க்கையில ஒரு குடும்பஸ்தரா இருந்தாலும் கூட அவருக்கு ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பிக்கல் பிடுங்களும் அவரை தொடவில்லை. அவர் கம்ப்ளீட்டா எப்படி இந்த பாறை மேல மிதக்கிற மாதிரியே, தண்ணீர் மேல மிதக்கிற மாதிரியே பாண்டரங்கர் கூட இருக்கக்கூடிய அபரிமிதமான அந்த உறவுல ஆழ்ந்திருந்ததுனால எதுவுமே அவரை தொடவில்லை, தாக்கவில்லை. ஜட உலகத்தினுடைய சிக்கல்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் எதுவுமே. இதை நாம் சொக்கமேளாவோட வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கிறோம் ஆக்சுவலி. ஸோ நம்ம எல்லாருமே நம்மளுடைய பர்சனல் ஆன்மீக வாழ்க்கையில் தீவிர பயிற்சி நம்ம செய்யணும். நான் கிருஷ்ணர் நமக்கு கட்டாயம் கருணை வழங்குவார். நம்ம இங்கே நிறுத்திக்கலாம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேள்வி கேட்கலாம். யாருக்காவது ஏதாவது கேள்வி, சந்தேகம், டவுட்ஸ் என்ன கேட்கலாம்? எஸ், கை தூக்குனவங்க கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதால கிருஷ்ணா சொல்றாரு, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மின்னு சொல்றாரு. யாகங்களில் புனித நாமங்களை கூறும் ஜப யாகம் நான் சொல்றார் கிருஷ்ணா. சோ யாகங்கள் பல யாகங்கள் இருக்கு. அந்த யாகங்கள்லயே பெஸ்ட் யாகம் எது அப்படின்னா கிருஷ்ணருடைய புனித நாமத்தை ஜபம் செய்வது, ஜப யஜ்ஞோஸ்மி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ப்ரூஃப் இருக்கு. கிருஷ்ணருடைய நாமங்களை ஜபம் செய்வது டாப் மோஸ்ட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ கிருஷ்ணா இன்னொரு இடத்துல சொல்றார், சதரம் கீர்த்தயந்தோமா, என்னுடைய பக்தர் எப்பொழுதுமே என்னுடைய நாமங்களை பாடிண்டே இருப்பார். சதரம் கீர்த்தயந்தோமா. ஸோ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் கிருஷ்ணருடைய நாமம். அண்ட் இது உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கலிசந்தரண உபனிஷதம்
கலி சந்தரண உபனிஷதம். அந்த உபனிஷத்துல வந்து இந்த மந்திரம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஈதி சோடசகம் நாம் கலி கல்மஷநாசனம் நட்டக பரதரோபாயக சர்வவேதேஷு திருஷ்யதே. இந்த 16 பெயர்கள் கொண்ட இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் நம்ம ஜபம் செய்யறதுனால கலி கல்மஷ நாசனம், கலி யுகத்தினுடைய கல்மஷம். கல்மஷம் அப்படின்னா கெட்ட செயல்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட விளைவுகள், இது எல்லாத்தையுமே அழிச்சிருமோ. அண்ட் பிரம்மா பாடுறார் இதை கலி சந்தரண உபனிஷத்துல. நட்டக பரதர உபாயக, பரதர உபாயக, இதை விட ஒரு சிறந்த உபாயம், இதை விட ஒரு சிறந்த வழி நட்டக கிடையாது. சர்வ வேதேஷு திருஷ்யதே, 4 வேதங்களையும் அலசி ஆராய்ந்தாலும் கூட இதை விட ஒரு சிறந்த ஒரு வழி கிடையாது அப்படின்னு பிரம்மா தெளிவாக நாரத முனிவருக்கு போதிக்கிறார் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பத்தி. ஸோ அதன் அடிப்படையின் பேரில் ஆல்சோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பகவான் கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக பக்தர் உருவத்தில் தோன்றி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை 500 வருஷங்களுக்கு முன்னாடி விநியோகம் செய்ததுனால அந்த ஆதாரம் பிரகாரம் நம்ம எல்லாருமே ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்கிறோம். ஸோ கிருஷ்ணரும் சொல்லியிருக்கார், என்னுடைய பக்தர் எப்பொழுதுமே என்னுடைய நாமங்களை பாடிண்டே இருப்பார், 24 hours பாடிண்டே இருப்பார்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார். அண்ட் பிரம்மாவும் சொல்றார் கலி சந்தரண உபநிஷத்துல சைத்தன்ய மகாபிரபு பகவானே வந்து பாடியிருக்கிறதுனால இதன் அடிப்படையின் பேரில் நாமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்கின்றோம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ம் 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 எஸ். அதாவது ஒரு பக்தர் வந்து தூய பக்தர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார், யதா ததாவா விததோது லம்படோ மத் பிராணநாதஸ்து சயேவ நாபரம். அதாவது ஒரு தூய பக்தர் எதையுமே கிருஷ்ணாட்டிருந்து டிமாண்ட் பண்றதில்லை. ஜட ரீதியாக தன்னுடைய உடலை பேணி பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை உடல்ல வரக்கூடிய பல உபாதைகளை போக்குவதற்காகவோ எதற்கோசரமும் அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து டிமாண்ட் பண்றதில்லை. அவர் கிருஷ்ணர்கிட்ட டிமாண்ட் பண்றது ஒன்னே ஒன்றுதான், நான் வறுமையில வாடுகின்றேன் பக்தி இல்லாம, எனக்கு பக்தியை கொடுங்க கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி திரும்ப 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 கிருஷ்ணாட்ட அதை யாசிச்சுட்டே இருக்கார். இதுதான் ஒரு பக்தருடைய டிமாண்ட், கிருஷ்ணாட்ட கேட்கறது. அதனால ஒரு பக்தர் வந்து எப்படி நடந்தாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபு அப்படிதான் சொல்லித்தரோம், எந்த மாதிரியே நீங்க மரணம் கொடுத்தாலும் சரி, இல்ல எனக்கு பலதரப்பட்ட சங்கடங்கள் கொடுத்தாலும் சரி, எது பண்ணாலும் சரி, என்னுடைய பிராணநாதர் நீங்க தான், என்னுடைய பிராணநாதர், என்னுடைய உயிர் மூச்சு நீங்க தான் அப்படிங்கிறது பக்தருடைய ஆழ்ந்த அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கிருஷ்ணர் மேல, அந்த உறவுனால. அதனால அவருக்கு வந்து கிருஷ்ணர் ஏதோ ஒரு காரணத்துக்கோசரம் எல்லாருமே உடலை விட்டாகணும். இந்த உலகத்துல பிறப்பு எடுத்தவங்க அத்தனை பேருமே உடலை விட்டாகணும். உடலை விடாமலாம் யாரும் இருக்க முடியாது, ஜட உலகத்தினுடைய நியதி. ஆனா ஒரு பக்தர் அது அவருக்கு ஒரு பொருட்டல்ல, எப்படி வேணா மரணம் வரட்டும், எப்படியோ உடலை விடணும், அவ்வளவுதான். அது எந்த மாதிரி ஒரு மரணம் வந்தா என்ன, அதை பத்தி ஒரு பக்தர் வந்து ஒரு பெரிய கவலைப்படுவதில்லை. பக்தருக்கு ஒரே கவலை என்னன்னா, ஒரு க்ஷணம் கூட நான் கிருஷ்ணரை மறக்க கூடாது, அதுதான் பக்தருடைய கவலை. அதுக்கோசரம் கிருஷ்ணாட அவர் யாசிச்சுட்டே இருக்கார், கேட்டுட்டே இருக்கார், ஒரு க்ஷணம் கூட நான் உங்களை மறக்கக்கூடாது, உங்களை நினைச்சுட்டே இருக்கணும். இதுதான் பக்தருடைய பிரார்த்தனை, டிமாண்ட் கிருஷ்ணாட்ட. அதனால இதை பத்தி ஒரு தூய பக்தர், என்னை ஏன் இந்த மாதிரி ஒரு சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்து போகணுமே, அதை பத்தி அவர் கவலையப்படலை. ஏன்னா ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாத்துக்கும் மேல பகவத்கீதையிலே கிருஷ்ணா என்ன சொல்லிக்கிறார், நாம் இந்த உடல் அல்ல அப்படிங்கிறது தான் கிருஷ்ணன் சொல்லிக்கிறார். நாம் இந்த உடல் அல்ல, நாம் ஒரு ஆத்மா. அதனால ஆத்மாவுக்கோ எந்த டேமேஜும் கிடையாது. அதனால எப்படி மரணம் வந்தால் என்ன பக்தருக்கு, அதனால அதை பத்தி அவர் கவலையே படுறது கிடையாது. ஓகே, ரைட், ஓகே, ரைட். ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம்.
ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம் மாதாஜி. ஆக்சுவலி இல்லை, நீங்கள் ஆக்சுவலி சொக்கமேளாவுடைய சமாதியே இருக்கு கோவிலுக்கு முன்னாடி. நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா சொக்கமேளாவுடைய சமாதிக்கு மேலே அவருடைய ஃபேஸ் வச்சுருப்பாங்க. அவருடைய முகம் வந்து அந்த இதில் ஏதோ ஒரு பிராஸில் இது பண்ணி அவரோட முகத்தை அதில் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் பார்க்கலாம், இன்டர்நெட்லாம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சொக்கமேளாவுடைய சமாதி அங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். சொக்கமேளாவோட சமாதியை நானும் பார்த்துருக்கேன். அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது கோவிலுக்கு முன்னாடி. படி மாதிரியே இருக்கிற மாதிரியே நான் கேள்விப்படலை. மேபி வேற ஏதாவது லீலா இருக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ப்ரூஃப் இருக்கு, சொக்கமேளாவோட சமாதி அங்கே இருக்கு கோவிலுக்கு முன்னாடி. அவருடைய ஃபேஸ் வந்து அங்கே சமாதிக்கு மேலே அவருடைய ஃபேஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா நார்த்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இப்போ நீங்கள் சிவபெருமான் வழிபாடு செய்கிறாங்கன்னா சிவபெருமானுடைய ஃபேஸ் வந்து செய்வாங்க, அங்கே வச்சுருப்பாங்க. அது வந்து பிராஸ்லேயோ இல்லை பித்தளையிலையோ இல்லை செம்பிலையோ அந்த மாதிரி ஒரு முகத்தையே செய்து அப்படி பர்சனலாக வழிபாடு செய்வாங்க நார்த்லாம். அதே மாதிரியா இவருடைய சமாதிக்கு மேலேயும் சொக்கமேளாவுடைய ஃபேஸ் வச்சுருக்காங்க அந்த சமாதிக்கு மேலே. ரைட், ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம இங்கே முடிச்சுக்கலாமா மாதாஜி? வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஹரே ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலி இந்த மாதிரி நடக்கும், கட்டாயம் நடக்கும். நாம் அந்த அளவுக்கு பக்திக்கு உயர்ந்திருந்தால், அந்த மாதிரி ஹை கிளாஸ் பக்தி நமக்கு உயர்ந்திருந்தோம்னா நமக்கும் கிருஷ்ண பரிமாற்றம் செய்வார், அது மாதிரி செய்வார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது துக்காராமும் இதே மாதிரியா 500 வருஷங்களுக்கு முன்னாடி தான். ஆக்சுவலி 500 வருஷம் கூட கிடையாது, 400 வருஷம் தான் வரும். 400 வருஷத்துக்கு முன்னாடி துக்காராமுக்கு வந்து இதே உடலோட போனார். அண்ட் மாதவேந்திர பூரி 600 வருஷத்துக்கு முன்னாடி இதே கலியுகத்தில் அவர் வந்து கோவர்தன மலை அடியில் உட்கார்ந்து கிருஷ்ணருடைய ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும் பொழுது கிருஷ்ணரே நேருக்கு நேர் வந்து அவருக்கு பால் கொடுக்குறார், ஒரு சொம்பு நிறைய பால் கொடுக்குறார் மாதவேந்திர பூரிய வாழ்க்கையில். இது எல்லாமே கிருஷ்ணர் வந்து எல்லாருக்கும் செய்வார். அதான் சமோகம் சர்வபூதேஷு. கிருஷ்ணா யாரையும் இந்த ஆக்சுவலி இவர் எனக்கு வேண்டியவர் எனக்கு வேண்டாத அப்படிலாம் கிடையாதம்மா. கிருஷ்ணா அது மெட்டீரியல் வேர்ல்டில் தான், ஜட உலகத்தில் தான் அப்படி. ஓ இவர் பணக்காரர் இவர் ஏழை, இது பணக்காரர்னு ஒரு ட்ரீட்மெண்ட், ஏழைன்னு ஒரு ட்ரீட்மெண்ட். அது ஜட உலகத்தில் தான். கிருஷ்ணரை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. கிருஷ்ணர் வந்து எல்லோருக்கும் சமமாக தான் இருக்காராமா. ஏன்னா கிருஷ்ணர் அந்த மாதிரியே பாகுபாடு பண்ணிட்டாருன்னா தென் அப்போ முக்குணங்கள் வந்துடும் இல்லையா? இப்போ கிருஷ்ணர் முக்குணங்களுடைய மாஸ்டர், முக்குணங்களை தாண்டி நிற்கிறார். அதனால் அவருக்கு யார் மேலே வெறுப்போ பிரியமோ அதெல்லாம் கிடையாது. ஆனால் யார் ஒருத்தர் என்னை நோக்கி ஏங்குறாங்களோ கதறி அழறாங்களோ தென் உடனே நான் அவர்களுக்கு பரிமாற்றம் செய்வேன். இதுதான் கிருஷ்ணருடைய இது. நாம் வந்து அந்த கதையில் சொன்ன மாதிரி அந்த பிச்சைக்காரியா வந்து நான் உண்மையிலேயே பிச்சைக்காரி தான் கிருஷ்ணா, என்னைய நீங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு ஏதாவது பிக்ஷை கொடுங்க, உங்களோட பக்தி எனக்கு கொடுங்க அப்படிங்கிறது நம்ம ஏங்கினால் கிருஷ்ணா நமக்கு கொடுப்பார்.
நம்ம வந்து நம்ம எப்படி ஏங்குறோம்னா இப்படி தான் ஏங்குறோம். நம்ம இன்னோவா கார், அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ், அதுக்கப்புறம் கையில் வந்து எல்லாம் ஜுவல்ஸு அதெல்லாம் போட்டுட்டு நம்ம பிச்சைக்காரி நான் எனக்கு கொஞ்சம் பிக்ஷை கொடுங்கன்னு கேட்குறோம். கிருஷ்ணன் மேலும் கீழும் பார்ப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன அர்த்தம் அப்படின்னா ஆக்சுவலி லிட்டரலாக அப்படி கிடையாது. என்ன அர்த்தம்னா நம்ம ஏகப்பட்ட இடத்துல ஃபெய்த் வச்சுருக்கோம். ஏகப்பட்ட இடத்துல நம்மளுடைய நம்பிக்கையை வச்சுட்டு அதை பிடிச்சிட்டு நம்ம கிருஷ்ணாட்ட கேட்குறோம், கிருஷ்ணா எனக்கு பக்தி கொடுங்க. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், நீ அதெல்லாம் விடு, அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு என்னை மட்டுமே நம்பி என்னை நீ கேடு, நான் உனக்கு கொடுப்பேன், என்னையை கொடுத்துருவேன். விக்ருணி தேசுவம் ஆத்மானம், கிருஷ்ணா தன்னையவே கொடுத்துருவாராம். அதனால அதெல்லாம் நடக்கும், இப்பயும் நடக்கும். நமக்கு அது வந்து நமக்கு அது கிருஷ்ணர் செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த அளவுக்கு உயர வேண்டும் பக்தியில். இல்லை கலியுகம் இப்போ முடியல, இன்னும் கலியுகம் வந்து இன்னும் 4,27,000 வருஷங்கள் இருக்கு. பிரபுபாதருடைய பொருளுரை பிரகாரம் 4,27,000 வருஷம் இருக்கு. இப்போதான் 5,000 வருஷம் முடிஞ்சிருக்கு. கலியுக கடைசியில தான் கல்கி பகவான் வந்து அவதரிப்பார், இப்போ கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஏங்கிட்டே இருக்கலாம். எஸ், நீங்க ஏங்கிட்டே இருக்கலாம். அது வந்து ஆத்தோரைஸ்ட், அதிகாரப்பூர்வமானது. கிருஷ்ணருக்கோசரம் இந்த மாதிரி ஏங்குறது வந்து தப்பே கிடையாது. எனக்கு எப்போ இந்த மாதிரி பரிமாற்றம் செய்வீங்க, எப்பொழுது என்னை நினைப்பீங்க அப்படிங்கிறது ஒரு பக்தர் ஏங்கிறது, அது ஆத்தோரைஸ்ட், அது தப்பே கிடையாது. ஓகே, ரைட். ஸோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். 8:24 ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.